எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. படம் பிடிச்சிருந்துச்சிங்களா? ஓகே ஓகேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அதான் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதான் எப்பயுமே நல்ல படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட எப்பயுமே கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க. அப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சேர்த்ததால தான் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வந்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஜஸ்ட்டு சாங் மட்டும் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சதுன்னா அப்படியே ஏஞ்சி போயிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி ஒன்று பேசுகிறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் இன்டர்வல் போது எல்லோரும் மீட் பண்ணேன். அப்போவே எல்லோரும் பாசிட்டிவாக ரொம்ப சொன்னீங்க. உங்கள் எழுத்து, உங்களோட வாய்ஸு இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்ஸ். ஜென் மார்ட்டின். கவினண்ணாவோட எனக்கு இது வந்து 3வது கொலாபரேஷன், 3வது படம். ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி மியூசிக்கை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர். இந்த படம் தான் என் ஃபஸ்ட்டு படம் ஆஸ் அன் எடிட்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நீங்களும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சக்தி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். ஏன்னா இன்னுமே கவினண்ணாவும் சதீஷ் அண்ணாவும் வந்து இந்த கதை சொன்ன டே தான் ஒன்றும் அப்படின்னு ஞாபகம் இருக்குது. செட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் பட் இன்றைக்கி ஸ்க்ரீனில் இவ்வளோ பேர் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூண்ணா. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் லவ் கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். வாங்க டிஓபி சார். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்ததுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படத்தை இன்னும் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதை சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். யா சார். கண்டிப்பாக உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ் தான் சார். 100%. அது சும்மா அப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்னோடய ரொம்ப மெமரபிள் கிஸ் இருக்குது என் லைஃப்பில். அது வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக Yamaha RX 135 வாங்கி கொடுத்தது. அது இந்த படத்துலேயே வந்திருக்கும். அப்படியே ஏறி ஒரு தள்ளி டேங்கை பிடிச்சி அச்சனை பாரு ஒரு கிஸ் அப்படின்னு பேசியிருப்பாப்பில். அது வந்துட்டு எனக்கு 2003 எங்கள் அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சும்மா நான் ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் உனக்கு தான் இந்த பைக்கு உன் பர்த்டேக்குனாரு. அப்போ நான் டேங்கை கிஸ் பண்ண எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மெமரபிள் கிஸ் அது ஆக்சுவலாக. ஆமாம் சார். அந்த ஹீரோயின் கேட்பாங்க இல்லையா, உனக்கு ஃபஸ்ட் கிஸ் எதுன்னொன்னே உடனே ஒரு பயங்கரமாக பேசுவார். பொண்ணு நினச்சிப்போம் எல்லாருமே. பார்த்தா இப்படி திரும்பி காமிச்சா மழையில் பைக் நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுவும் என் இதில் நடந்திருக்கு. அது ரொம்ப மெமரபிள் கிஸ். 2003 நடந்தது. அது ரொம்ப மறக்க முடியாது. எங்கள் அப்பாவோட எனக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் அது எனக்கு ஆக்சுவலாக. புரியுது. அது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது சார். நான் வந்து அந்த ஃப்ளையர்ஸ் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட இடம். அங்கே வந்துட்டு நிறையா ஆங்கிலோ இண்டியன்ஸ் என் கூட இருந்தாங்க. என் டீச்சர் அந்த மாதிரி ஆன ஆளுங்கள்லாம் நான் சால்சா கற்றுக்கிட்டது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர். ஸோ ஒரு மியூசிக்கலாக இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற தாட்டு தான். ப்ளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியில் ஆடுற டான்ஸு. நம்ம அதனால அப்படி வச்சுக்கிட்டோம். சரி, ஒரே ஃபேமிலியில் இருக்கட்டும், எல்லாருமே ஒரே இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க மட்டும் கிறிஸ்டியன், இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது. அது ஒரு கலராக காட்டுறதுக்காக மட்டுமே தான். இனிமேட்டு வர படங்களில் ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பாக இருக்கும் சார். சார் நீங்கள் உண்ட மயக்கத்தில் இருக்கீங்க. எனக்கு தெரியும் சார். இந்த படத்தில் ப்ராப்பராக காமிச்சதே ஹீரோயினோட கிஸ் தான். எனக்கு புரியலையே. அது இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்குது சார். நம்ம அப்படியே அடையாரில் ஆஃபீஸ் இருக்குது, மீட் பண்ண வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ நேரம் போச்சோ அதை போட்டு வேணால் காட்டுறேன் சார். ஒரே டேக்கு தான் சார். இல்லை சார், அவங்க ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க இந்த கதையில். ஸோ அது ரொம்ப லாங்காக அடிக்கிற கிஸ்ஸாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா 2 பேருமே காதலை வெளிப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப நேரம் லாங்காக அடித்தா அது லவ்வை மீறி லஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அதுக்கு அந்த கிஸ் தான் அது கரெக்டான கிஸ் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆசை தான்
சொல்லும்போது கதை சொல்லும்போது ஒரு கிஸ் தான் நான் சொன்னேன். இவங்க தானே என்ன திருப்பி கேட்பாங்க கேள்வி. லவ் அண்ட் லஸ்ட் நல்ல பேலன்ஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கான்சென்ட்ரேஷன்? சாரி சார். லவ் அண்ட் லஸ்ட் ஒன் மினிட் சார் சார். இங்கே கேட்டுட்டு இருக்காங்க ஒரு 1 மினிட் சார். ஒரே நிமிஷம் முடிச்சுட்டேனா? லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் அங்கே சார் கேள். என்னது சார்? இந்து சாம்ராஜ்யமா சார் அது ஒரு கற்பனை சார். ஆக்சுவலாக அது இல்லை சார். ஆக்சுவலாக இந்த படத்தோட அந்த புக்கு கதை வருதுல்ல சார், அது வந்து சிஜியில் எங்களுக்கே படம் இன்றைக்கி இப்போ ஃபைனல் பார்க்குறோன்னா 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷுவலே வந்துச்சு. அப்போ தான் அது என்னன்றதே எங்களுக்கே தெரியும். அதனால அது என்ன சாம்ராஜ்யத்தை வச்சு பண்ணாங்கன்னு இல்லை சார் கேட்குறது அது என்னன்னா அந்த 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 சேந்தனுங்கிற ஒரு இதில் குதிக்கிறார் இல்லையா, நெருப்பில் குதிச்சா அவரும் இறந்து போகிறார் இல்லையா, அப்போது ஹக் பண்ணி முத்தமிட்டாங்கிறது தான் சார் ஒரு ஐடியா. நான் தான் சொன்னேனே சார். இல்லை சார், காதலை எதிர்க்கிற எல்லாரையுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும், அவங்கள காதலை பற்றி அதுக்கு சொல்லும், காதலில் அவங்கள விழ வைக்கும். அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது சார். நம்ம அது ஏதோ போன ஜென்மோ இது இந்த ஜென்மோன்னு அப்படிதானே சார் காமிக்க. காதல் புரியல. இதெல்லாம் எங்க படத்துல எதுவுமே நாங்க அப்படி சொல்லலையே சார். அவருக்கு முன்னாடி இருந்த காதல் சார், பழைய காதல் வந்து சேராம போயிருச்சு. ஆமா அவங்க சேர்த்துக்கலையே சார், அவங்க இறக்க போறாங்க. இப்படி சார் இப்படி சொன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோவே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எல்லா கதையும் நாங்களே சொல்லி உங்களுக்கு பதில் சொல்லல, படம் பார்க்காம போயிட போறாங்க சார். யாரை காதலிச்சு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஹீரோவோட அப்பா சார். அது பழைய காதல், அதெல்லாம் மறந்துட்டார். அவங்க இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணிக்கல. கவின் சார், உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லும்போது இந்த கிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா, இது கண்டிப்பா வீட்டில் வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, என்ன நடந்தது அதை பற்றி ஏதாவது நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இது வந்து கம்ப்ளீட்டாக சாரி இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு வேலை. ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமான தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இவர் தான் அந்த கமெண்ட் போடுறவர்னு நினைக்கிறேன் சார். தேவயானி மேம் கை தட்டி கொய்யா வாங்கும் போது பயங்கரமான ஃபேனு. அப்புறமா நதியேன்னு பிரபுதேவா சார் கூட ஆடும்போது கௌசல்யா மேமோட ஃபேனு. விரும்பிருக்கீங்கிற வார்த்தை தான் ஒரு மாதிரியா இருக்கு. காஸ்டிங்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படி இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கவினோட கேரக்டரோட விக்டரியே லஸ்ட் ஒரு ஃப்ரேம்ல கூட இல்ல. ஆமா சார். அதுதான் அந்த படத்தோட பெரிய வெற்றி. தேங்க்யூ சார் ஸோ மச். ஏன்னா ஏன்னா அதுதான் சார், ஒருத்தரை லவ் பண்ணும்போது ஒரு லாட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஆமாம் சார். ஏன்னா சார் அதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே அதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா எண்டாவதுலேயே நம்ம எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம படம் பண்ணுறோம். வெறுமனே யங்ஸ்டர்ஸோ இல்லை இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் டார்கெட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. டெஃபினட்டாக ஃபேமிலிக்கும் அந்த படம் கரெக்டாக அப்பீலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து கன்சர்னாகவே இருக்குது. 1 மினிட் சார். பார்த்தேன். கரெக்ட். சார் அந்த மாதிரியான தாட் வரலாம் சார். ஆனால் ஆக்சுவலாக ஏதோ இங்கிலீஷ் படம்னு சொன்னீங்க ஜி. அவருக்கு டப்புன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இல்லை தலைவா. அவர் வந்துட்டு அவர் ஸ்டேச்சரில் இருக்கிற ஒரு ஹீரோ இல்லையா, அவர் வந்துட்டு காப்பாற்றுறது கரெக்டாக இருக்கும். ஒரு காதலே பிடிக்காம ஒரு சிங்கிள் பாயாக இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லாட்டான்னு அது என்னோட ரேடாரில் இல்லைல்ல. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடக்குதுன்னா இல்லை. ஆனால் கடைசியில் அவரை லவ் பண்ணுற அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும்போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா அப்படி. அப்போது மற்ற கிஸ்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ அவர் ஒரு பேர்லேயுமே ஒரு காதலை பற்றி புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு, காதலை சொல்லி கொடுத்துச்சு.
காதலில் விழுந்தார், படம் முடிஞ்சிச்சு, நான் பேசின்னு இருக்கேன். வச்சுட்டேனா தலை அந்த 2வது லீடுக்கு கதை எழுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் வந்துட்டு ராஜாவா நினச்சிக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் ஜி அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. இந்த மாதிரி என்னை தடுத்து நிறுத்துங்க. அப்போ எனக்கு தெரியலையே, நான் வெள்ளந்தியா பேசின்னு இருக்கேன் சார். நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் தலை நான் என் கூட காரில் உட்காருங்க, நம்ம பேசின்னு எங்கேயாவது போவோம். ஆமா தலைவா, அது பேசி முடிச்சுட்டா அப்படி பேசிட்டார். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. சார், கவுண்டமணி இது மாதிரி உங்க முகத்தை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கட்டி போட்ட செட்டிங் டயலாக்லாம் எப்படி ஒத்துக்குறீங்க? அந்த டயலாக் சொல்லுங்கன்னு சொன்னதே நான் தான். ஏன்னா இவரோட ஷார்ட் ஃபிலிம்ல வந்தது அது. சார் அப்படிலாம் கிடையாது சார். நான் பேசினேன். அது சொல்லுமா நீங்க சிரிச்சீங்களா இல்லையா சார்? நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன். அதெல்லாம் இல்லை சார். காமெடினா யார் வேணாலும் கலாய்க்கலாம். அவரோட வேலை அதுதானே சார். ஆமாம் சார், நீ சாக போறேன்னு தான் நான் உன் கூட இல்லை. ஆனால் நீ சாக போறேன்னு நானும் கூட சாடுறேங்கிறது அங்கே கதையா சொல்றீங்க. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க ஜி. நான் கதையை சொல்றேன்னா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ எல்லாருக்கும். நல்லபடியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.